இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டு வர ஒரு சூழ்நிலை இருந்தது. போனால் எங்கே பார்த்தாலும் பரபரப்பாக ஆட்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியல, அவ்வளோ பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே ஓடுறாங்க, எதுக்காக ஓடுறாங்க? நான் யோசிச்சுட்டே வந்தேன். இங்கே ஜெயித்தவங்களும் வாழ்க்கையில் வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே ஒன்றும் வாழ போகிறதில்ல. சில பேர் 80 வயசு வாழ்கிறாங்க, அதுக்கு மேலே சில பேர் 90 வயசு முடிய வாழ்கிறாங்க. அப்போ எங்கே ஓடுறாங்க, எதுக்காக ஓடுறாங்க? சம்பாதிக்க தான் ஓடுறாங்க எல்லாருமே. அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய சுயநலத்துக்காக செலவு பண்ணுறாங்க, இல்லை சில பேர் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் எதை நோக்கி இந்த மக்கள் கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது? எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்க? தன்னையும் மறந்து ஒரு ஓட்டமான ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஒரு நிதானம் இருக்கும். அந்த டிராஃபிக்கில் போகிறப்ப நம்மளுக்கு ஒரு நிதானத்தோடு அவங்க போவாங்க வருவாங்க. இன்றைக்கி யார் கையிலையுமே ஒரு நிதானமும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் போகணும், நான் போயிட்டே இருக்கிறேன், என்னோடய வழி சீக்கிரம் வழியில் நான் சீக்கிரமாக போய் நான் போகிற வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் இன்றைக்கி நிறைய விபத்துகள் கூட நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போயிட்டு இருக்கிறோம், இப்போ நான் போகிறேன், எனக்கு முன்னாடி ஒரு வயசானவர் போயிட்டுருக்காங்க, அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம கொஞ்சம் நம்ம வயசுக்கு நம்ம நிதானமாக போனால் கூட நம்ம வந்து நம்மளை அவங்க டேக் ஓவர் பண்ணி போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்மையில் அந்த இடத்துல ஒரு நடுக்கம் வருது, ஒரு பயம் வருது. அடடா இவங்க இப்படி போகிறாங்களே அப்படின்னு நம்ம சில நேரம் நம்ம ஒரு பதட்டப்பட்டால் கண்டிப்பாக நம்ம வண்டியே விட்டுருப்போம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் இவ்வளோ ஸ்பீடாக எங்கே ஓடுறீங்க? ஒரு 5 நிமிஷம் லேட்டாக, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் லேட்டாக போனால் என்ன தான், உங்களுடைய வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக முடிக்க தான் போகிறீங்க. ஸ்பீடாக போய் என்ன பண்ணி போய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக ஒரு விபத்தில் போய் சிக்கி நீங்கள் கெடுத்துக்கிறாதீங்க அப்படின்றது என்னுடைய அட்வைஸ்.